எரியட்டும், எரியட்டும். In the mighty name of Jesus. Oh, Rabba Baba Baba. Ribrata Mama. Hatana Riatana Rabba. Jesus. 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 Oh, Rabba Baba Baba. Jesus. ஒவ்வொரு விறகா இந்த அக்கினியில போடுங்க பார்க்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் கூட இந்த ஒவ்வொரு விறகையா நீங்க போடுறீங்க. அந்த ஒவ்வொன்றையா சொல்லுங்க. கர்த்தருடைய அக்கினி இருக்கிற இந்த நேரத்துல உங்க தலை மேல பாரமா இருக்கிற ஒவ்வொரு விறகையா, சிலருக்கு 2 விறகு தான் இருக்கும், சிலருக்கு ஒரு 10 விறகு இருக்கும், ஆனா சிலருக்கு பண்டிலா இருக்கு. இந்த நேரம் உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நேரம். ஒவ்வொரு விறகையா இப்ப நீங்க போட்டு எரிக்க போறீங்க. இயேசுவின் நாமத்துல அந்த விறகு பேரை சொல்லி சொல்லுங்க. சாம்பலாக்குகிறேன். ஒவ்வொன்னா சொல்லி எஸ் 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 சோவனுங்க. ஒவ்வொரு உங்களை பிடிச்சிருக்கிற சோம்பல் என்ன விறகு, தரித்திர என்ன விறகு, தடை. ஆமே. காத்திருக்கிற அன்பு சகோதரிகளே, ஆமே ஆமே, உங்க கற்பம் திறக்கப்படும் இந்த நேரத்தில். அந்த தடை என்கிற விறக போடு. திருமண தடை நீங்குது இயேசுவின் நாமத்தில். பல தடைகள் விறக தூக்கி போடு. ஷிஃப்டிங் நடக்குது. கர்த்தருடைய கொண்டு போகிறார். இந்த அக்கினி எரியுது, விட்டுறாத. விறகு போட்டு ஈசாக்கு, உன் தலையில ஒரு விறகு இருக்க கூடாது. உன் தலையில வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருக்கணும். நீ வாக்குத்தத்த சந்ததி. நீ விறகு சுமக்க கூடியவன் அல்ல, நீ வாக்குத்தத்தத்தை சுமக்க கூடியவன். இந்த மலையிலிருந்து இறங்கும் போது, இந்த பர்வதத்திலிருந்து இறங்கும் போது விறகு இல்லாம எஸ் 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 எல்லா விறகையும் போடுங்க. பிரிவினை, குடும்பத்துல பிரிவினைங்கிற விறக தூக்கி போட்டுருங்க. கட்டு எல்லா கட்டுகள், சாப கட்டுகள், தடைகள் எல்லா விறகையும் போட்டு சாம்பலாக. இனி உனக்கு அதிகாரம் இல்லை. சத்ரு சிலரை கொண்டு உங்க வாழ்க்கையில பல தடைகளை கொண்டு வருகிறான் அல்லவா? அந்த விறகை இந்த அக்கினியில போடுங்க. எரிக்கிறார். இனி உன்னோடு போராடினவர்களை தேடி காணாதபடிக்கு விறகு போடு. அக்கினி எரியுது. உடந்தரமா ஹரா ஹந்தரா லரா லரா ஷேபா கரபோ லத்த ரகடரா ரத்தரா தேவா பிரா. ஆமே. ஒரு லெவலுக்கு மேல உன்னால போக
முடியல. கர்த்தர் இன்னைக்கு அந்த விறகை எரிக்க சொல்றார். எரிச்சிரு எரிச்சிரு எரிச்சிரு. உன் அவிசுவாசத்தை போடு. Yes. Thank you Jesus. Thank you Holy Spirit. விறகு 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 எரிட்டு எரிட்டு எரிட்டு. ஊடரமா கரபால ஹட்டரபால வரபா. ஊடந்தரபா லரா 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 தரா. ஏடே ரே லே ரே ரீ பிரார்த்தனமா ஹஞ்சரா. உட கரபல வரபல வரபோ. சந்தரபல வரபதடரபல வரபா. ஏ ஏ ரே பே மம்ரோ ஷேரே. Jesus. Jesus, glory, hallelujah, amen. Thank you Holy Spirit. ஆவியானவரே, ஆனலா ஆமென். glory ஆனலா. தானியேலம் 22வது அதிகாரத்தில் 1-2 வார்த்தைகளை கூட நம்ம பார்த்து விட்டு கொஞ்ச நேரம் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். அது அக்கினி. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே பலமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா மகிமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. 22வது அதிகாரம் 9, 10, 11 வாசிகள். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அப்ப அந்த அக்கினியோடு புறப்படுகிறவன் பாதியில முடங்க மாட்டான். இதுல அக்கினியோடைய அடுத்த விசேஷம் என்ன தெரியுமா? அவன் மட்டும் இல்ல, அவன் கூட யார கொண்டு வரானோ அவங்களையும் கொண்டு வந்துருவான். ஆமே. அது அக்கினி உடையவன் தான் டிசைட் பண்ணணும். 2 வேலைக்காரங்களை பாதியில நிறுத்திட்டாரு. அக்கினி உடையவன். அக்கினி இருந்துட்டு வைங்களேன், யாரை எங்க நிறுத்தணுமோ அவங்கள அங்க நம்மளால நிறுத்த முடியும். இது நமக்கு தேவை. ஏன்னா இல்லைன்னா எப்படிப்பட்ட நிலைமை ஆயிரும்னா, தாவீது சொல்லுவார்ல, மனுஷரை எங்கள் தலையின் மேல். சரி பாருங்க, இந்த இடத்துல சாராளை கூட்டிட்டு வரல. அதன் அர்த்தம் சாராளுக்கு அழைப்பு இல்லைன்னோ, சாராளை பிடிக்கலன்னோ அல்ல. சாராளால இதை என்ன பண்ண முடியாது தெரியுமா? அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த காரியத்தை அக்செப்ட் பண்ண முடியும் இல்ல, அக்கினி உடையவனுக்கு மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும். அக்கினி உடையவனுக்கு மட்டும்தான். இத கொஞ்சம் ஃபேனை ஸ்ட்ரைட்டா வைங்க நேரம். அக்கினி உடையவனுக்கு மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆபிரகாம் பாருங்க, சாராள வீட்டுல விட்டுட்டு கூட ஹெல்ப்புக்கு வந்த வேலைக்காரங்களை மலையடி வாரத்துல விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆமென். ஓகே, மலையடி வாரத்துல விட்டுட்டு ஈசாக்கோடு புறப்படுகிறான். ஈசாக்கு விறகோடு வரான். ஆனா இவன் கையில் அக்கினி கூட. நம்முடைய அக்கினி நம்மை மட்டும் இல்ல, நம்ம யாரை இழுத்துட்டு போறோமோ அவங்களே கொண்டு வந்துடும். அதனாலதான் அக்கினி உடையவனாயிரு.
உங்க வீட்டின் ஆபிரகாமா நீங்க இருக்கணும். உங்க வீட்டின் ஈசாக்கா நீங்க மாறணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல அவனை கிடத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கட்டைகள் தான் எது ஈசாக்கு தலையில கொண்டு வந்தது. இப்போ சொல்லி இருந்த இடத்துக்கு வர்றது வரைக்கும் அந்த விறகு எல்லாம் யார் மேல இருந்துச்சு தெரியுமா? ஈசாக்கு மேல. சொல்லி இருந்த இடத்துக்கு வந்ததும் அந்த விறகுக்கு மேல ஈசாக்கு. இன்னைக்கு உன் தலை மேல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் ஆமே நாளைக்கு உன் காலுக்கு கீழே போகும். சமுத்திரத்தின் நடுவுல படகு மூழ்கிற நிலையில் வரும்போது அந்த சமுத்திரத்துல இயேசு காலை வச்சு நடந்து வரார். என்ன அதை காண்பிக்கிறார் தெரியுமா? இங்க பாரு, உன் தலை மேல இருக்கிற பிரச்சனை என் கால் இவ்வளவுதான், இவ்வளவுதான். சபை இதை புரிந்து கொள்ளணும். எனக்கு தலைக்கு மேல இருக்கிற பிரச்சனை எல்லாம் என் ஆண்டவருக்கு காலில் படுகிற தூசிக்கு கூட. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் காலில் தூசி படியாது. அவர் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஆமேன். அவ்வளோ அதில் அப்படி நடந்து வரார். அவர் நடந்து வந்தது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனையில தத்தளித்து கொண்டிருந்த பேதுருவையும் அதிலே நடக்க பண்ணுகிறார். ஆமென். அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். 10வது வசனம். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் அவன் சொல்லுங்க, அப்படி இல்லை. அர்ப்பணிக்கிற அக்கினி உடையவன் எப்பவுமே எதுக்கு ரெடியா இருப்பான் தெரியுமா? அர்ப்பணிக்கிறதுக்கு.